மஹிந்திராவோட பொலிரோ நியோ இப்போ ரீசெண்ட்லி அப்டேட் ஆனது. ஆக்சுவலாக வண்டி நம்ம கைக்கு கிடைக்கிறதுக்கு டிலே ஆயிடுச்சு, அதனால தான் ரிவ்யூவும் லேட்டாக வருது, மன்னிச்சுக்கோங்க. ஸோ பொலிரோ நியோவில் என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஜராக சஸ்பென்ஷனில் வந்து ட்வீக்ஸ் நடந்திருக்கு. MTV CL FST கொண்டு வந்திருக்காங்க. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா காஸ்மெட்டிக் அப்டேட்ஸ், கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஃபீச்சர்ஸ் அப்டேட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இடப்பா இருக்குது. ஸ்டீரிங்கில் இம்ப்ரூவ்மெண்ட் நடந்திருக்கு, பிரேக்ஸில் இம்ப்ரூவ்மெண்ட் நடந்திருக்கு, ஹேண்ட்லிங் கேரக்டரில் இம்ப்ரூவ்மெண்ட் நடந்திருக்கு. சரி, இன்னைக்கு நம்ம கிட்ட வந்து மஹிந்திரா பொலிரோ பொறுத்த வரைக்கும், அந்த பொலிரோ நியோ பொறுத்த வரைக்கும் வந்து N10 அப்படின்ற வேரியன்ட் இருக்கு. வேரியன்ட்ஸ் வந்து N4ல ஆரம்பிச்சு N8ங்க, N10, N10 ஆப்ஷனல், அதுக்கப்புறம் வந்து N11 வரைக்கும் இருக்கு. டாப் ஆஃப் த லைன் போகும்போது உங்களுக்கு இந்த N10 தாண்டி என்ன கிடைக்குதுன்னா, லூனா கிரேல லெதர் அப்ஹோல் ஸ்ட்ரீம் வந்து, அதுக்கப்புறம் அந்த 16 இன்ச்சில் டியூல் டோன் அலைவல்ஸும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுதான் மேஜர். இந்த N10க்கும் N10 ஆப்ஷனலுக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, இந்த மோச்சா ப்ரௌனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் போட்டிருக்காங்க இங்கே சீட் கவர்ஸ். அதுவே நீங்கள் N10 ஆப்ஷனல் போகும்போது லெதரேட் இருக்கும் மோச்சா ப்ரௌனில். கூடவே வந்து மல்டி டெரைன் மோட்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மல்டி டெரைன் மோட்ஸ் அப்படின்றது மல்டி டெரைன் டெக்னாலஜின்னு அதை கால் பண்ணுறாங்க. அது என்னன்னா, உங்களுக்கு பவர் அண்ட் டார்க்கை வந்து பார்த்தீங்கன்னா மேனிப்புலேட் பண்ணி உங்களுக்கு ட்ராக்ஷனை வந்து பெட்டர் பண்ணி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. பட் இட் இஸ் நாட் அன் ESPங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வாகனத்தோட ப்ரைசிங் அப்படின்றது 10,60,000 தொடங்கி உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து டாப் ஆஃப் த லைன்லாம் போகும்போது 13 லட்சம் வரைக்கும் வருது. இந்த பர்டிகுலர் மாடல் வந்து 11,20,000 வருது. ஸோ இந்த பர்டிகுலர் மஹிந்திரா பொலிரோ நியோ அப்படின்றது வந்து இந்த வில்லேஜ் சைடில், ரூரல் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 பேர் போகிறாங்க. அவங்க ஃபேமிலியில் ஒரு 7 பேர் இருக்காங்க. ஒரு கூட்டு குடும்பமாக வாழறாங்க. ரக்குடாக என்ன அடி அடித்தாலும் ரப்படி அடித்தாலும் தாங்கணும், உங்களுக்கு அதே மாதிரி வந்து அஃபோர்டபுளாகவும் இருக்கணும் அப்படின்ற பீப்புளுக்கான ஒரு ஆப்ட் காராக தான் இருக்குது. ஸோ இந்த அப்டேட்டில் என்னெல்லாம் ப்ளஸ் இருக்குது, என்னெல்லாம் மைனஸ் இருக்குது, என்னென்னலாம் இன்னும் பெட்டராக பண்ணிக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி நமக்கு இந்த வாகனத்தை நிற்கிறவே கொடுத்து பண்ண SRS மஹிந்திரா தஞ்சாவூருக்கு ஒரு மாதமான ஒரு ஷவுட் கொடுத்துடலாம். நீங்கள் மஹிந்திரா நிறுவன கார்கள் பார்க்குறீங்க அப்படின்னா டெஃபினெட்லி நீங்கள் அவங்கள ரீச் அவுட் பண்ணலாம். பெட்டரான ஒரு ஆஃபர்ஸ் கிடைக்குங்க. மஹிந்திராவில் XUV70 பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டாக் மாடல் இருக்குன்னு சொன்னாங்க. ஆன் ரோட் ப்ரைஸிங்கே கிட்டத்தட்ட 2.5 லட்ச ரூபாய் கொடுத்து குறைச்சி கொண்டு வந்து தரதா சொல்லியிருக்காங்க. நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள், யாராவது பார்க்குறீங்கன்னா. சரி, வாங்க இப்போ சினிமேட்டிக்கில் போய் இங்கே என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றது ஒரு சின்ன ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் பார்த்துட்டு வரலாம். பேசிக் மாடலான N4, N6 எடுத்துகிட்டு வராமல் இந்த N10க்குள்ளே வந்ததுக்கான காரணம் என்னென்னா, இதுதான் வந்து பர்ஃபெக்ட் பேலன்ஸ் ஆஃப் ஃபீச்சர்ஸ், ஒரு வேல்யூ ஃபார் மணி ப்ரொபோர்ஷனில் இருக்கிற மாதிரி எனக்கு பட்டுச்சு. ஸோ அடிப்படை தேவை எல்லாமே பூர்த்தி செய்யுங்க. இந்த வாகனத்தில் என்னென்ன கலர் ஆப்ஷன்ஸ் கிடைக்குது அப்படின்றத நீங்கள் எவிடென்ட்டாக இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துருக்க முடியும். சேஃப்டி ரிலேட்டடாக பேசுகிறோம் அப்படின்னா, இது ஆக்சுவலாக வந்து பாடி அண்ட் ஃப்ரேம் உங்களுக்கு தெரியும். ஸோ ஸ்ட்ரக்சரலி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து இது கிராஷ் டெஸ்ட் செய்யப்படலை இந்த வெர்ஷன். பட் ஃப்ரேம்லேயோ டென்சைல் ஸ்ட்ரென்த்லேயும் இம்ப்ரூவ்மெண்ட் நடந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஸ்டில் இட் கண்டினியூஸ் த சேம்ங்க. சேஃப்டி ஃபீச்சர்ஸ் ரீதியாக பார்க்கும்போது டியூயல் அப்ராக்ஸ், ABS, EBD கிடைக்குது. எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் அப்படின்றது எல்லாம் மிஸ் அவுட் தான். ஹில் ஹோல்டும் கிடையாது. பட் கொடுத்துருந்துருக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா சஸ்பென்ஷன் ரீதியாக MTV CL FTDலாம் வந்துருச்சு. ESPயும் இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்றது என்னோட அபிப்பிராயங்க. 2.1 டன் கிட்ட இந்த வாகனத்தோட கர்வ் வெயிட் அப்படின்றது இருக்குது. சேஃப்டி ரீதியாக கேட்டிங்கன்னா எக்ஸ்டீரியர் ஷீட் மெட்டல் குவாலிட்டிலாம் வந்து தரமாக தான் இருக்கும். ரப் அடிக்கு கண்டிப்பாக தாங்கும். ஸ்ட்ரக்சரலி வந்து கேட்டிங்கன்னா ஆவரேஜ் அட் இட்ஸ் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி நம்மளால சொல்ல முடியும். சரிங்க, அடுத்து இதயம், என்ஜின். என்ஜினோட ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக வந்து இந்த இன்ஜின் பொறுத்த வரைக்கும் வைப்ரேஷன் அப்படின்றது ஐடல் டைமில் நல்லாவே தெரியுங்க. கொஞ்சம் ரேவை பார்க்கும்போது தான் அந்த வைப்ரேஷன் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக கண்டெயின் ஆகுது. பவர் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து 98 BHP பவரும் உங்களுக்கு 260 Nm ஆஃப் டார்க்கும் கிடைக்குது. ஒரு 1.5 லிட்டர் 3 சிலிண்டர் டர்போ டீசல் தான் இங்கே பயன்படுத்தியிருக்காங்க. மைலேஜ் ரீதியாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்லி ஒரு 12 வரைக்கும் கிடைக்குங்க. பவர் டெலிவரி கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 2 டன் வண்டி வெயிட், ரெயில்வேல் டிரைவ் கான்செப்ட். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்ரெசிவாக இருக்காது, லீனியராக அந்த சர்ஜ் இருக்கும். ரெயில்வேல் டிரைவில் ட்ராக்ஷன் பெட்டராக இருக்கணும், கொஞ்சம் வந்து டார்க் வந்து பார்த்தீங்கன்னா வெக்டாரிங் நடக்கணும் அப்படின்னா தான் அந்த மல்டி டெரைன் அந்த டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா N10 ஆப்ஷனல் மாடலில் மட்டும் கிடைக்குது. ஸோ அது வந்து எல்லாத்துலேயுமே ஒரு ஆப்ஷனில் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்குமோ அப்படின்றது என்னோட அபிப்பிராயம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தின் ஷீட் ஆஃப் இன்சுலேஷன் பயன்படுத்திருக்காங்க. மற்ற பக்கம் வேறு எங்காவது இன்சுலேஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, NVH பேக்ஸில் எதுவும் பயன்படுத்த மாதிரி தெரியல. கீழேயுமே வந்து பார்த்தீங்கன்னா என்ஜின் கார்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கலங்க.
புல் பண்ணுமா கேட்டிங்கன்னா 7 பேர் இருக்கும்போது புல் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி அதுலலாம் எந்த குறையும் இருக்காது. எக்ஸ்டீரியர் டிசைனில் டவுன் த ரோட் கிராஃபிக் ஏதாவது மாற்றம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக வந்து கிரில் அண்ட் ஆட்டமில் ப்ளே மாற்றிருக்காங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா வெர்டிக்கலாக இருந்த ஸ்லாட்ஸை வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஹரிசாண்டலாக போயிருக்காங்க. குரோம் அண்ட் பியானோ பிளாக் இன்சர்ட்ஸோட தான் வந்து அந்த கிரில் அப்படின்றது முடிக்கப்பட்டிருக்கு. சேம் ஆட்டம்லேயும் அதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெக்டாங்கிளாக தான் இருக்குது. ஒரு பேசிக் அண்ட் நீட் செட்டப்னு சொல்லலாம். ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்டன்லாம் பண்ணல. இந்த ஸ்கிட் பிளேட்ஸோட குவாலிட்டிலாம் வந்து நல்லா தரமாக தான் போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் ஒரு கன்மெண்டல் கிரேல இருக்குது. இந்த மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபாக் லாம்ப்ஸ் கிடைக்குது. அதாவது N10 இருந்து தான் ஃபாக் லாம்ப்ஸ். இதுக்கு முன்னாடி ஃபாக் லாம்ப்ஸ் கிடையாது. எல்லாமே ஹாலஜன் தாங்க. ஹெட்லாம்ப்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலஜன் செட்டப் தான் ஒரு டீசென்ட்டான ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும். பம்பர்ஸோட குவாலிட்டிலாம் வந்து அடிபடுக்கு தாங்குமான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் தாங்குங்க, எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது. 180 mm இங்கே கிரவுண்ட் கிளியரன்ஸாக இருக்குது. பட் இது வந்து ஒரு லேடர் ஆன் ஃப்ரம் சாசி அப்படின்றனால நமக்கு இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்றது வந்து ரொம்பவே பெட்டராக தான் இருக்குது. எந்த விதமான ரோட்ஸில் கொடுத்தீங்கனாலும் பெல்லி ஸ்க்ராட்ச் ஆகாமல் பர்ஃபெக்டாக ஓடும். வாகனத்தோட சைட் ப்ரொஃபைல் பார்க்கலாம்னு வரும்போது மாற்றங்கள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா பெரிதான மாற்றங்கள் இல்லை. சேம் அப்படி தான் கண்டினியூ ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து வீல் பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2680 mm. இந்த வீல் பேஸ் கூட இந்த வாகனத்து கூட காம்படிட்டராக இருக்கிற வாகனங்கள் கூட கம்பேர் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ டைமென்ஷன் ரீதியாக அந்த மஹேந்திரா பொலிரோ நியோ அப்படின்றது எந்த இடத்துல பொசிஷன் ஆகுது அப்படின்றத உங்களால் புரிஞ்சிக்க முடியும். சரிங்க, ஃபர்ஸ்ட் வந்து இங்கே டயர் ப்ரொஃபைல் பார்க்கலாம். 215 75 15 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர் அலாய் வீல்ஸ் போட்டிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் டிஸ்க், ரியரில் ட்ரம் பிரேக்ஸ் தாங்க. இது வந்து 16 இன்ச்சில் டியூவல் டோன் அலாய் வீல்ஸ் உங்களுக்கு டாப் ஆஃப் த லைன் N11 போகிறப்போ கிடைக்கும். லைனஸ் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு செமி கன்சில்டாக போட்டிருக்காங்க. ரொம்ப ஒரு மினிமலான வீல் ஆர்ச்சி இருக்கும்போது பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. டர்ன் இண்டிகேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே ஃபெண்டரில் தான் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஓவியம் கன்சோல் அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு இந்த மிரர் இருக்குது பார்த்தீங்களா, இதை மட்டும் எலக்ட்ரானிக்கலி அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். பட் இந்த கன்சோல் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலி ஃபோல்டபிள் தான். உங்களுக்கு இது டாப் ஆஃப் த லைன் போனீங்கனாலும் இப்படி தான் கிடைக்குங்க. சாவியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாக் அன்லாக் ஓட கொடுத்துருக்காங்க. இந்த சென்டருங்கிறது டம்மிங்க. ஒரு சாவி இப்படி இருக்குது, இன்னொரு சாவி பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. தெரியுதுங்களா? எதுவும் கிடையாது, ஒரு நார்மல் சாவி தான். ஃப்ளிப் கீ டைப் கொடுத்துருக்காங்க. டோரோட தட்டு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா டோரில் வந்து ஹெஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாலாம் இல்லைங்க. நார்மலாக இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அதே மாதிரி தான் இருக்குது. பட் தட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட் தட்டாக இருக்குது. ரொம்ப வந்து இந்த கடமுடன் அடிக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இல்லாமல் டம்முன்னு அடிக்காமல் ரொம்ப ஒரு சாஃப்ட் தட்டாக தான் பார்க்க முடியுது. சாவி போட்டுக்கிறதுக்கான ஒரு ப்ரொவிஷன் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. பேசிவ் என்ட்ரிலாம் இங்கே இல்லை. நார்மல் வந்து பார்த்தீங்கன்னா அன்பெயிண்டடான ஒரு பிளாக் கன்சோல் தான் இந்த டோர் ஓப்பன் பண்ணுற ஹேண்ட். விண்டோ ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது டே லைட் ஓப்பனிங்கிறது நல்ல வெளிச்சம் உள்ளே போகுங்க. இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் பார்ட்டிஷன், அதுக்கப்புறம் வந்து அந்த தேர்ட் ரோவில் உட்காரவங்களுக்கும் வந்து கிளாஸ் பார்ட்டிஷன் கொடுத்துருங்க. ஆக்சுவலாக ஓப்பன் பண்ணிக்க முடியும். நல்ல ஒரு வெளிச்சம் உள்ள கேபின்குள்ளே போகுதுங்க. உள்ளே பொறுத்த வரைக்கும் இந்த வேரியண்ட்லாம் மோச்சா ப்ரௌனில் வந்து ஃபேப்ரிக்ஸுங்க. பிளாஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா மோச்சா ப்ரௌன் வித் பிளாக் அப்படின்ற மாதிரி போயிருக்காங்க. வெளிச்சம் ரீதியாக உள்ள எந்த பிரச்சனைகளும் இல்லை, கிளாஸ்ட்ரோஃபோபிக்காலாம் இருக்காதுங்க. சஸ்பென்ஷன் ரீதியாக தான் இங்கே மேஜரான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நடந்திருக்குங்க. சஸ்பென்ஷன் அண்ட் ஹேண்ட்லிங் கேரக்டரில் தான் மாற்றிருக்காங்க. MTVCLன்னு சொல்லுவாங்க, அதாவது மல்டி டியூன்ட் வால்வ் வித் கண்ட்ரோல் லாஜிக் ஆர் கான்சென்ட்ரிக் லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கூட வந்து ஃப்ரீக்வன்சி டிபெண்டன்ட் டேம்பிங் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கே நீங்கள் எந்த ரோட்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து வந்து இந்த டேம்பர்ஸ் வந்து ஒர்க் ஆகுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து ரொம்ப குழி மேடெல்லாம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்றப்போ உங்களுக்கு சாஃபன் பண்ணி கொடுத்து முடிஞ்ச வரைக்கும் வந்து அழுங்காமல் குழுங்காமல் சஸ்பென்ஷன் வந்து கம்ஃபர்ட் ஓரியன்டாக இருக்கும். இதுவே வந்து நீங்கள் ஹை ஸ்பீட்ஸ் போகிறீங்க அப்படின்றப்போ என்ன ஆகும்னா சஸ்பென்ஷன் வந்து ஒரு ஃபேர்ம் வச்சு எடுத்து இந்த ஹேண்ட்லிங் கேரக்டர் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இந்த பட்ஜெட்டில் ஃப்ரீக்வன்சி டிஃப்ரெண்ட் டேம்பிங் MTVC எல்லாம் எனக்கு தெரிஞ்சு வந்து மஹேந்திரா தான் ரொம்ப வந்து அதை அஃபோர்டபிள் எடுத்து வராங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு பர்சனலாக. இதை போக ஸ்டீரிங்கில் அப்டேட் பண்ணியிருக்காங்க, லைட்டு யூஸ் ஆகிருக்குது, அதுக்கப்புறம் பிரேக்ஸில் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. டெயில் லேம்ப் கன்சோல் பொறுத்த வரைக்கும் அதே தான் கண்டினியூ பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஹாலஜனில் தாங்க பல்ப்ஸ் அப்படின்ட்டு கிடைக்குது. ரிவர்ஸ் டெயில் லேம்பும் சரி, இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஹாலஜன் கன்சோல். ரியரில் நமக்கு வைப்பர் அண்ட் டீஃபாகர் எல்லாமே இந்த N10 மாடல்லே கொடுத்துருக்காங்க. ஹை மவுண்டட் ஸ்டாப் லாம்ப்ஸ் அப்படின்றதுக்கு இன்டெகிரேட் ஆகிருக்குங்க. மேலே வந்து ஒரு பேசிக்கான ஆண்டனா. ஸ்பேர் டயர் பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா 215 75 15 அந்த ப்ரொஃபைலில் போயிருக்காங்க. சேம் அதே ப்ரொஃபைல் தான் நமக்கு வெளியில் கிடைக்கிறது தான். பட் இங்கே ஸ்டீல் வீல்ஸுங்க. ரியரில் பார்க்கிங் சென்சார்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2 பார்க்கிங் சென்சார் போட்டிருக்காங்க. கேமரா ஆக்சுவலாக இந்த இடத்துல இருக்குங்க. இங்கே அடாப்டிவ் கைட்லைன்ஸ் கிடைக்கல, பட் கேமராவோட குவாலிட்டி நல்லா இருக்குங்க. உள்ள போகிறப்ப காமி. ஸோ தேர்ட் ரோ வந்து பொறுத்து பார்க்கும்போது உங்களுக்கு இது சீட் பெல்ட்ஸ்லாம் ப்ராப்பராக கொடுக்கலங்க. ஒரு 2 பேர் உட்காரலாம். அதாவது வந்து ஆக்சுவலாக ஒரு 7 சீட்டர் 2 பேர் உட்காரலாம். உள்ளே ஏறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட் ரெஸ்ட் இருக்குது. இதில் கால் வச்சு அடுத்து உள்ளே உட்காரதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா உள்ளே ஏறி உட்காந்துட்டிங்கன்னா இங்கே அண்டர் தை சப்போர்ட்டில் எதிர்பார்க்க முடியாது. இது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரக்டான ஒரு யூட்டிலிட்டி வெஹிக்கிள். இதில் வந்து கம்ஃபர்ட்டை தாண்டி ப்ராக்டிகாலிட்டியை ஃபோக்கஸ் பண்ணி தான் போயிருப்பாங்க. இங்கே 2 பேர் உட்காரலாம். ஆப்போசிட் உட்காந்துனால முட்டிலாம் இடிக்காது, நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். சீட் பெல்ட்ஸ் நான் ஆல்ரெடி சொன்னது தான், கிடைக்கல. இதை சப்போஸ் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இதை வந்து பூட் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து 300+ லிட்டர்ஸ் இருக்குது. நீங்கள் அழகாக பயன்படுத்திக்கலாம்.
கம்ஃபர்டபுளாக இருக்குமா லாங் ட்ராவலுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி போய் தான் ஆகணும். ஏன்னா இந்த பட்ஜெட்டில் இவ்வளோ திங்ஸை வந்து கொடுக்குறதே வந்து பெரிய ஃபேக்டராக தான் நான் பார்க்குறேன். சரிங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விண்டோஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸ்லைட்லி வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு நாப் மாரி குடுத்துருக்காங்க. அத எடுத்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து ஸ்பேஸ் எடுத்துக்கலாம். ஸோ தட் வந்து லாங் ட்ராவல்ல கொஞ்சம் காத்தோட்டமா இருக்கும் பின்னாடி இருக்கிறவங்களுக்கு. ஏசி பொறுத்தவரைக்கும் ஏன்னா பின்னாடிலாம் த்ரோ வர்றது வந்து கஷ்டம். ஆ ஏன்னா இங்கே 3 ரோக்கெலாம் வந்து டெடிகேட்டட் ஏசி வென்ட்ஸ்லாம் கிடையாது. அப்படின்றப்போ இதுதான் வந்து பொசிஷனிங். உட்காந்து சாஞ்சு உட்காரதுக்குலாம் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் டீசென்ட்டா இருக்குங்க. அது இல்லாம எந்த விதமான குறைகளும் இல்லை. மேலே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு கேபின் லேம்பும் குடுத்துருக்காங்க. டோர்ஸ் பொறுத்தவரைக்கும் எல்லாமே ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் தாங்க. உங்களுக்கு வந்து பவர் விண்டோஸ் ஆப்ரேட் பண்ணுறதுக்கான ஸ்விட்ச், அதுக்கப்புறம் வந்து டோர் ஓப்பன் பண்ணுறப்ப பிடிமானத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குரோம் இன்செர்ட்டோட ஒரு ஹேண்டில் குடுத்துருக்காங்க. இது வந்து பியானோ பிளாக்ல ஃபினிஷ் பண்ணல, ஒரு மேட் பிளாக்ல இருக்கு. இந்த கன்சோல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில்வர் குரோம்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம். ஸ்பீக்கர்ஸ் குடுத்துருக்காங்க. இந்த வேரியண்ட்டை பொறுத்தவரைக்கும் 4 ஸ்பீக்கர்ஸ், 2 ட்வீட்டர்ஸ் அப்படின்றது வருது. பொலிரோ நியோவோட செகண்ட் ரோ ஸ்பேசிங் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏறி உள்ளே வரதுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள மாரி ஆட்களுக்கு ஓகே. பட் பெரியவங்களுக்கு வந்து அந்த ஃபுட் ரெஸ்ட் இருந்ததுன்னா பெட்டரா இருக்கும். உள்ளே ஏறி உட்காந்த உடனே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, விசிபிலிட்டி நல்லா கிளீன் அண்ட் கிளியரா இருக்கு. ஒரு ஒரு விசாலமான இடம் அப்படின்ற மாரி தான் தெரியுது. லெக் ஸ்பேஸ், நீ ஸ்பேஸ் பத்தி நான் பேசுறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஹெட் ரூம் வந்து தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு 6 அடிக்கு மேல இருந்தீங்கனாலுமே ஒரு பிரச்சனையே இருக்காதனால கம்ஃபர்டபுளான ஒரு ஹெட் ரூம் தான். அ லம்பரோட சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டீசென்ட்டா இருக்கு. ஒரு ஷோல்டருக்கான என்ஹான்ஸ்மென்ட் விட்டுருந்து மினிமலா தான் ப்ளே பண்ணியிருக்காங்க. இங்க என்ன பிரச்சனைனா, ஏசி மிஸ் அவுட் ஆகுது. ஏசி இல்ல அப்படின்றனால ஃப்ரண்ட்ல இருந்து தான் அந்த த்ரோ வந்து பின்னாடி வந்து கொஞ்சம் நேரம் ஆகும். இட் டேக்ஸ் டைம்ங்க. பட் டெஃபினெட்லி வந்து ஒரு செகண்ட் ரோக்கு ஒரு ஏசி வென்ட்ஸ் அப்படின்றத பிளேஸ் பண்ணியிருந்திருக்கணும். அத வந்து மிஸ் அவுட் பண்ணியிருக்காங்க. அத தாண்டி ஒரு ஆர்ம் ரெஸ்ட் கிடைக்குது. கப் ஹோல்டர் கிடையாது. 2 அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் குடுத்துருக்காங்க. 3 பாயிண்ட் இல்லா சீட் பெல்ட்ஸ் அப்படின்றது 2 பேசஞ்சருக்கு தான் இருக்குங்க. சென்டர் பேசஞ்சருக்கு ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லேப் சீட் பெல்ட்ஸ் தான் கன்டின்யூ பண்றாங்க. அது கொஞ்சம் வருத்தமா இருக்கு. அத 3 பாயிண்ட் இல்லரா குடுத்துருந்திருக்கலாம் என்ன பொறுத்தவரைக்கும். ஸோ அடுத்து இங்க மேஜரா நம்ம பார்க்குறது இந்த லெக் ஸ்பேஸ், நீ ஸ்பேஸ்ங்க. தெரியுதுங்களா? உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டீசென்ட்டான ஒரு ஸ்பேசிங் அப்படின்றது கிடைக்குது. கிராம்டா கண்டிப்பா இல்ல. அண்டர் தை சப்போர்ட் பொறுத்தவரைக்கும் எனக்கு வந்து கண்டிப்பா ஓகே அப்படின்னு தான் சொல்லுவேன். எந்த விதத்துலயுமே ஒரு பெரிய காம்ப்ரமைஸே தெரியல. எனக்கு கால் என்னடா நான் வந்து ஒரு 5.7 ஃபீட் இருக்கக்கூடிய ஆளுங்க. எனக்கு வந்து அண்டர் தை சப்போர்ட் ஓகேவா தான் இருக்கு. ஹம்ப் பாருங்க ரொம்ப மினிமல் தான். ஒரு ஃப்ளாட்டான ஃப்ளோர் தான். ஈவன் தோ வந்து பார்த்தீங்கன்னா, இது டிரான்ஸ்மிஷன் டனல் கொண்டதா இருந்தாலும், இத வந்து பெட்டரா பண்ணியிருக்காங்க. இங்க வந்து 3 அடல்ட் அப்படின்றது தாராளமா உட்கார முடியும். டேஷ்போர்ட் பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் தான். பட் வந்து என்ன சொல்றதுங்க, மோச்சா ப்ரவுன் அண்ட் பிளாக்கோட போயிருக்காங்க. பார்க்கறதுக்கு வந்து இந்த சென்டர் கன்சோல்ல பியானோ பிளாக் எலிமெண்ட்ஸ்லாம் போட்டு பார்க்கும்போது கொஞ்சம் நீட்டா தான் இருக்கு. ஒரு மேனுவலி அட்ஜஸ்டபிள் ஐஆர் பீம் தாங்க போட்டிருக்காங்க. மேல வந்து கேபின்லாம் பொறுத்தவரைக்கும் வந்து ஹாலஜன்ல இருக்கு. இத தாண்டி மேல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சன் வைசர்ஸ்ல வேனிட்டி மிரர் அப்படின்றது டிரைவருக்கு கிடைக்குது. பட் டிரைவருக்கு ஜஸ்ட் ஒரு டிக்கெட் ஹோல்டர் தான் போட்டிருக்காங்க. க்ளோவ் பாக்ஸ் பொறுத்தவரைக்கும் ஒரு குட்டியான ஒரு க்ளோவ் பாக்ஸுங்க. இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 9 இன்ச்ல ஆண்ட்ராய்டு இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் அப்படின்றத ஆட் பண்ணி குடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலா கொஞ்சம் வந்து ஸ்லக்கிஷா இருக்கும். ஆ ஆடியோ குவாலிட்டி கேளுங்க. 4 ஸ்பீக்கர்ஸ் வந்து மிட்ட ஹேண்டில் பண்ணும். 2 ஹை ஃப்ரீக்வன்சி ஃபீச்சர்ஸ் வந்து பில்லர்ஸ்ல போட்டிருக்காங்க. I had the answers to everything. ஓகேவா இருக்குங்க. அதாவது வந்து ஒரு பேருக்கு ஒரு இன்ஃபோடெயின்மென்ட் டச் ஸ்க்ரீனோட வர ஒரு ஆடியோ யூனிட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இது ஆக்சுவலா வந்து நேவிகேஷன்லாம் இருக்கு. நீங்க வந்து கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணீங்கன்னா, கனெக்டட் ஆப்ஸ் மூலமா தான் யுட்டிலைஸ் பண்ண முடியும். இதில நீங்க வைஃபை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு சில விஷயங்கள்ல நம்மளால பயன்படுத்த முடியும். ஸ்டீரிங் வீல் கண்ட்ரோலோட தான் கிடைக்குது. ஸோ ரிவர்ஸ் கேமரா இருக்கான்னு கேட்டீங்கன்னா, இருக்குங்க. கிளாரிட்டி பாருங்க. தெரியுதுங்களா? நல்ல கிளாரிட்டி தான் உண்மையாலுமே. அதெல்லாம் குறை சொல்ல முடியல. அடாப்டிவ் ஹெட்லைட்ஸ் மட்டும் மிஸ் அவுட் ஆகுது. இந்த யூஎஸ்பி டைப் சார்ஜிங் போர்ட்லாம் இந்த N10 வேரியண்ட்லேருந்து தான் கிடைக்குதுங்க. ஒரு 15 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜரும் கொடுத்துருக்காங்க டைப் சியில். ஒரு 12 வோல்ட் அடாப்டர் போட்டுக்கிறதுக்கான ப்ரொவிஷனும் இருக்குது. ஏசியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு கூலர் யூனிட்டான்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரண்ட்டில் ஆக்சுவலாக த்ரூ ஓகே தான். பட் ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேங்க. ஏசியில் ஒரு எக்கானமி மோடும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, அந்த கம்ப்ரஸரோட லோடை வந்து மினிமலைஸ் பண்ணி கொஞ்சம் எக்கனாமிக்கலாக பெட்டராக இருக்கும். அதை பொறுத்து தான் இது. ஒரு மேனுவல் ஏசி தான் இங்கே பயன்படுத்தியிருக்காங்க. கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா, பவர் விண்டோஸ்க்கான ஸ்விட்ச், அதுக்கப்புறம் வந்து 2 வாட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ் அப்படின்றது போட்டிருக்காங்க. எம்ஐடி கிளஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனலாகில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஸ்பீடோமீட்டர் அண்ட் டாக்கோமீட்டர் 2 அனலாக். சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மோனோக்ரோம் டிஸ்பிளே இருக்குது. இதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா, லாட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளால் கெயின் பண்ணிக்க முடியும். நீங்கள் என்ன சொல்கிறதுங்க, ஆவரேஜ் ஃபியூல் எக்கானமி, அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இதில் வரும். அட்ஜஸ்ட் பண்ண தெரியுதுங்களா? டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டமும் இருக்குது இதில். ஸ்டியரிங் வீல் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு லெதர் ராப்பிங் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கலங்க. மல்டி ஸ்போக் ஸ்டியரிங் வீல் தான் கொடுத்துருக்காங்க.
டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, டெலஸ்கோபிக் மிஸ் அவுட் ஆகுது. இந்த ஸ்டீரிங் ஆக்சுவலாக வந்து முதல்ல இருந்ததை விட லைட்டு யூஸாக பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஆடியோ மவுண்டட் கண்ட்ரோல்ஸ், அதுக்கப்புறம் க்ரூஸ் கண்ட்ரோல் அப்படின்றது இந்த மாடலில் தான் கிடைக்குது. ஹார்ன் பொறுத்த வரைக்கும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து ஆட்டோ ஹெட் லேம்ப்ஸ் ஆர் ஆட்டோ வைப்பர்ஸ் கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா இல்லை, மிஸ் அவுட் தான். வாவியம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஜாய்ஸ்டிக் அப்படின்றது இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஹெட்லாம்ப் லெவலர், அதுக்கப்புறம் வந்து ட்ரைவ் மோட்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே எக்கனாமி ட்ரைவ் மோட் ஒன்று இருக்குது, அதை சுவிட்ச் ஆன் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டீஃபாகருக்கும் அப்புறம் வந்து என்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப்புக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. என்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப்லாம் முடிஞ்ச வரைக்கும் பயன்படுத்தாதீங்க. ஏபிசி பெடலுக்கான ஸ்பேசிங் ஆப்டமைஸ்ட் இருந்தாலும் இங்கே வந்து ஃபுட் ரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு டெட் பெடல் மிஸ் அவுட் ஆகுதுங்க. ஸோ லாங் ட்ராவலில் ஒரு குட்டி கன்வீனியன்ஸ் எனக்கு மிஸ் அவுட் ஆகிற மாதிரி தான் ஒரு உணர்வு. சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து அந்த மோச்சா ப்ரௌனில் ஃபேப்ரிக் போயிருக்காங்க. N10 ஆப்ஷனல் போகும்போது இது மோச்சா ப்ரௌன்லேயே லெதரைட் கிடைக்கும். இதை தாண்டி வந்து N11 அப்படின்னு போனீங்கன்னா ஒரு கிரேட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெதரைட் அப்போல்ஸ்ட்ரி அப்படின்றது கிடைக்குது. சீட் ஹைட் அட்ஜஸ்டர் அப்படின்றது இருக்குதுங்க. சீட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் தை சப்போர்ட் வந்து டீசெண்டாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஃபேப்ரிக் மெட்டீரியல் தான் இங்கே போட்டிருக்காங்க. முதுகுக்கான லம்பார் சப்போர்ட்லாம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஒரு அப்ரைட் போஸ்டரில் உட்காந்து உங்களுக்கு வந்து போனட்டோட விசிபிலிட்டின்னு பார்க்கும்போது கொஞ்சம் வந்து ஹைட்டை மேலே ஏற்றி வைக்கணும். ஏற்றி வச்சு உட்காந்திங்கன்னா தெரியும். இந்த சைடு ஓகே, பட் அந்த சைடு விசிபிலிட்டி கொஞ்சம் வந்து கம்மியாக தான் இருக்குது. இந்த ஏப்பிலர் ஏதாவது மறைக்கதான்னு கேட்டிங்கன்னா பெருசான ஒரு இடையூறு இல்லை, அந்த மாதிரி ஒரு தொந்தரவு கொடுக்குற மாதிரி இல்லை. ஐஆர்வியும் அதே மாதிரி தான் இருக்குது, அந்தளவுக்கு பெரிய தொந்தரவு கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீல் இல்லைங்க. ஷோல்டருக்கான என்ஹான்ஸ்மெண்ட் ப்ராப்பராக பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா எங்காவது வந்து நம்ம வேகமாக போய் திருப்புறோம் அப்படின்ற பட்சத்தில் பிடிமானம் இருக்கும், அதெல்லாம் எந்த குறைகளும் இல்லை. சரிங்க, ஸோ சீட்ஸை பொறுத்த வரைக்கும் உள்ளதான். அடுத்து டோர் பேட்சில் ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம். இந்த விண்டோஸ் ஆப்ரேட் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ் எல்லாமே வந்து சென்டர் கன்சோலில் வச்சுருக்காங்க. இங்கே வச்சுருந்து எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், கன்வீனியண்ட்டாக இருந்திருக்கும் பயன்படுத்துறதுக்கு. டயர் ப்ரெஷர் பொறுத்த வரைக்கும் 15 இன்ச் டயர்ஸ் போகிறீங்க, இல்லை 16 இன்ச் போகிறீங்க, எது போனீங்கனாலும் 35 PSI அப்படின்றது ரெக்கமெண்டடாக கொடுத்துருக்காங்க, கோல்டு டயர் ப்ரெஷர் அப்படின்றது. வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேங்க, ஒரு சின்ன ரம்பலோடு தான் ஸ்டார்ட் ஆகுது. சரி, ஒரு குட்டி டிரைவ் எடுப்போம். சஸ்பென்ஷன் அண்ட் ஸ்டீரிங்கில் இம்ப்ரூவ்மெண்ட் நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா ஸ்லோ ஸ்பீச்சில் ஆக்சுவலாக வந்து ஸ்டீரிங் வந்து முதல்ல இருந்ததை விட ஹெஃப்ட் வந்து குறைஞ்சிருக்குது, கொஞ்சம் வந்து கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. முதல்ல இருந்ததை விட ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது வந்து கொஞ்சம் பேட்சியான ரோடு தான், நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். பாருங்க, இந்த ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல இருந்ததை விட சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து அலுங்கல் குலுங்கல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், பட் இப்போ அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, அது நல்லாவே தெரியுது நமக்கு. இந்த ரோடு பாருங்கள், ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் வந்து குண்டும் குழியுமாக பேட்சியாக இருக்கக்கூடிய ரோடு தான். இதில் ஓட்டுறப்ப பாருங்கள், ஸ்டீரிங் ஆக்சுவலாக வந்து முதல்ல இருந்ததை விட லைட் பண்ணியிருக்காங்க. பிரேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ராக்ரஸிவ் தான், பட் பைட் வந்து முதல்ல வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஸ் நம்ம ஹார்டாக புஷ் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தடுமாறும். இப்போ அப்படி இல்லை, ரொம்ப சாலிடாக ஃபீல் ஆகுது. இந்த ரோடே வந்து ரொம்ப வந்து குண்டும் குழியமாக இருக்குது. இப்போ பாருங்கள், இங்கே ஒரு பேட்ச் இருக்குது, இந்த பேட்ச்லாம் ஓட்டுறப்ப வந்து முதல்ல இருந்ததை விட ரொம்ப மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணுது அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இங்கே பாருங்கள், ஸ்டீரிங்குமே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக தான் இருக்குது. இப்போது ரிவர்ஸ் எடுக்கிறேன் பாருங்கள், இது அப்பப்போ ஆன் ஆகிக்குதுங்க. ரிவர்ஸ் எடுத்துகிட்டு ஆன் பண்ணோம்னா இது ஆன் ஆகிக்குது, அது மட்டும்தான் வந்து பார்க்கணும். பட் சஸ்பென்ஷன் டெஃபினெட்லி வந்து முதல்ல இருந்ததை விட அந்த இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது தெரியுது, அந்த FST பயன்படுத்திருக்கிறனால. பெரிய குழியிலலாம் ஓடுறப்போ நல்லாவே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. இம்ப்ரூவ்மெண்ட் ஃபேக்டர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கியர்ஸ் அண்ட் கிளச்சில் வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் ஃபேக்டர்ஸ் அப்படின்றது இல்லை. பட் இம்ப்ரூவ்மெண்ட் ஃபேக்டர்ஸ் எங்கே மேஜர்லி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சஸ்பென்ஷனில் தான் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்டீரிங் வந்து முதல்ல இருந்ததை விட கொஞ்சம் லைட்டு யூஸாக இருக்குது. பிரேக்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருக்குது முதல்ல இருந்தது காட்டிலும். ஸோ ஃபைனலாக இந்த பொலிரோ நியோவோட கன்க்ளூஷன் அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா, அதாவது வந்து நான் வந்து ஒரு ரூரல் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஆள். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரஃப் ரோட்ஸ் இருக்கும். நான் எந்த மாதிரியான ரோட்ஸில் கொடுத்தாலும் சரி, ரப்படி அடித்தாலும் சரி, வண்டி தாங்கணும். சின்ன சின்ன விஷயங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா குழந்த மாதிரி அழுகக்கூடாது, ஒரு வீரனாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பொலிரோ நியோ அப்படின்ற காராக போகலாம். பொலிரோ தாண்டி பொலிரோ நியோ வரதுக்கான காரணம் அந்த சஸ்பென்ஷன் தான். ஏன்னா வந்து FST அண்ட் MTVCL ரெண்டுமே பயன்படுத்தியிருக்கிறனால உங்களுக்கு சஸ்பென்ஷன் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஸ்டீரிங் கேலிப்ரேஷன், கியர் ஷிஃப்ட், இது எல்லாமே வந்து மாறுதல் ஏற்பட்டிருக்குங்க. இந்த வண்டியோட ஓனர்ஷிப் காஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஆவரேஜாக வந்து 25,000 rupees அப்படின்றது வருது. காரணம் இதில் வந்து இந்த ஓனர்ஷிப் காஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டில் வந்து நான் EMI மட்டும் போடலை. ஃபியூல் காஸ்ட் எவ்வளோ,
இன்சூரன்ஸ் காஸ்ட் எவ்வளோ, சர்வீஸ் காஸ்ட் எவ்வளோ எல்லாத்தையுமே ஆவரேஜ் பண்ணி தான் போட்டிருக்கேன். ஸோ தட் வந்து இந்த வண்டியை நீங்கள் வச்சிருக்கீங்கன்னா ஒரு மாதத்துக்கு நீங்கள் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அப்படின்றத உங்களுக்கு காமிச்சு கொடுத்துருக்கேன். ஆவரேஜாக ஒரு மாதத்துக்கு ஒரு 1000 to 1500 கிலோமீட்டர் ஓட்டுறீங்கன்னா இதுதான் ஓனர்ஷிப் காஸ்ட்டாக இருக்க போகுது. சரிங்க. இந்த பொலிரோ நியோவில் வந்து ட்ராபேக்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெஃபினெட்லி சின்ன சின்ன காம்ப்ரமைசஸ் இருக்க தான் செய்யுது. பட் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரு ரக்டான வந்து ஒரு ஸ்போர்ட் யூட்டிலிட்டி வெஹிக்கிள் கொடுக்குறது வந்து மஹிந்திரா நிறுவனம் இந்த டைம் கொஞ்சம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. பட் 6 ஏர் பேக்ஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரென்த்தில் இம்ப்ரூவ்மெண்ட்லாம் வந்ததுன்னா இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஹோப்ஃபுல்லி அதை கூடிய சீக்கிரம் மஹிந்திரா நிறுவனம் எடுத்துகிட்டு வருவாங்க. ஏன்னா அவங்க ரீசெண்ட் டைம்ஸில் இன்ஜினியரிங் ரீதியாக ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அதே இந்த பொலிரோ நியோக்கு கிடச்சதுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன் நானும். சரிங்க, உங்களுக்கு இந்த மஹிந்திரா பொலிரோ நியோ எந்த அளவுக்கு பிடிக்கும், இந்த அப்டேட்டில் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்துருப்பீங்க. அதை வச்சு உங்களோட அபிப்பிராயம் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் எப்பவுமே சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி இப்படி குடும்பம் இருக்கும், அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனிதர்களை நம்பி நேசிக்கிற குடும்பம் இருக்குது. அதை சர்ச்சர் வேணாம், பொறுப்பாக போய் பொறுப்பாக வாங்க. டாடா, டேக் கேர், பை பாய்.